ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடியோ கிடையாது, ஒரு ஆடியோ பாட்காஸ்ட். அதாவது வந்து உங்களுக்கு வாய்ஸில் மட்டுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ண போகிறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வந்து நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்த்துட்டு கூட நீங்கள் கேட்கலாம். இது மூலமாக நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போது கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எந்த பொசிஷனில் இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது, இம்பார்ட்டண்ட்டாக ட்ரம்ப்புடைய டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம், அதே மாதிரி இப்போது அவருடைய முடிவுகள் வந்து எந்தளவுக்கு உலகத்தில் ஜியோ பொலிட்டிக்ஸை மாற்ற போகுது, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த நாடுகள் எந்தெந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும், ட்ரம்ப்புடைய சைக்காலஜி பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனாலும் நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட நான் எடுத்து விட்டுறேன், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் வந்ததுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நான் எடுத்துடுறேன், ஆனால் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு தெரியல. நான் எடுத்துகிட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து விட்டுறேன். சரி, ஓகே. இப்போது இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்தது குளோபல் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ட்ரம்ப் வந்து April 2 வந்து ஒரு டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு போடுறேன், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிறத கொடுக்குறேன் அப்படிங்கிறத சைன் பண்ணார். ஸோ அந்த இம்பார்ட்டண்டான சைனுக்கு அப்புறமா எல்லா மார்க்கெட்டும் குளோபல் லெவலில் டவுன் ஆயிடுச்சு. யூரோப் மார்க்கெட்டு பயங்கரமான கிராஷு, சைனா மார்க்கெட்டு, இந்தியா மார்க்கெட்டு, ப்ளஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட்டுமே பயங்கரமான கிராஷ் நடந்தது. ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, ஓவராலாக என்ன பாலிசி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் லெவலில் இப்போ ஓவராலாக யூஎஸில் இம்போர்ட் ஆகக்கூடிய எல்லா கூட்ஸுக்குமே, யூஎஸ் வந்து மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா கூட்ஸுக்குமே வரி விதிப்பு வந்து கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டார். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி என்ன பொருள் வாங்கினீங்கனாலும் சரி, யூனிவர்சலாக 10% டேரிஃப் ஆன் ஆல் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக 20 to 50% டேக்ஸ், ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த நாடு எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பொருளை வரி விதிக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்மளும் வரி விதிப்போம் அப்படிங்கிறதா வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 20%லேருந்து 50% வரைக்கும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து போட்டிருக்காரு எக்ஸ்ட்ரா டேக்ஸாக. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், ஒரு பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுது, பல ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாடு எடுத்துக்குவோம். இப்போது அமெரிக்கா வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேனாவை யூஎஸ் வந்து இந்தியாகிட்டேருந்து இம்போர்ட் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்டு, எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே வந்து இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க பேனாவை. ஏன்னா பேனா வந்து சீப் ரேட்டு கிடைக்கிது அங்கே வந்து மேனுஃபேக்சர். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான் இதை. இப்போது 2 ரூபாய்க்கு ஒரு பேனா வந்து வாங்க முடியுது நம்ம வந்து இந்தியாவிலேருந்து. ஆனால் இங்கே மேனுஃபேக்சரிங் யூஎஸில் பண்ணால் கூட அந்தளவுக்கு காஸ்ட் கிடைக்காது, ஏன்னா அந்தளவுக்கு அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவ்வளோ குவான்டிட்டி சப்ளை இருக்குது, அதனால் விலையை குறைச்சி கொடுக்குறாங்க. அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பேனாவை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க யூஎஸ். அதுவே அவங்க ஏற்றுமதி பண்ணுறது, இப்போது ஏற்றுமதி பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறுமனே ஒரு 1 கோடி ரூபாய் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பேனா கதையை விட்டுருவோம். இப்போ டோட்டலாக ஓவரால் இம்போர்ட் வந்து யூஎஸ் வந்து இந்தியா கிட்டேருந்து 2 கோடி ரூபாய் இம்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது வெறும் 1 கோடி ரூபான்னா, அப்போது இந்தியன் கரன்சியை வந்து யூஎஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கணும், ஏன்னா 2 கோடி ரூபாய் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து எந்த பொருளை இம்போர்ட் பண்ணாலும் நம்ம வந்து 2 கோடி ரூபாய் அவங்க நாட்டில் நம்ம INR இந்தியன் ருப்பீஸை வந்து அவங்க வச்சுருக்கணும். அப்போ தான் 2 கோடி ரூபாய் கொடுத்து அவங்களால என்ன பண்ண முடியும், இப்போ இம்போர்ட் வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம கரன்சி கொடுத்து தானே வாங்கி ஆகணும். அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, டிமாண்ட் ஃபார் இந்தியன் ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் யூஎஸ் டாலர் வந்து வெறும் 1 கோடி ரூபா தான் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அதில் பாதி தான் தேவைப்படுது. அப்போ டிமாண்ட் ஃபார் யூஎஸ் டாலர் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. அப்போ இந்த ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ஏற்றுமதி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இறக்குமதி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரேடு ரூல்ஸ் மீன்ஸ் அது எக்கனாமிக்கு நல்லா போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன். இப்போது அதை வந்து பண்ண முடியாதுங்கும்போது அதை வந்து இந்த சர்ப்ளஸ் எல்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அவங்க மேலே அதிகமாக வரி விதிச்சுட்டு, யூஎஸ் மேலே அதிகமாக, யூஎஸுடைய பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிச்சுட்டு இம்போர்ட் வரி, அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக யூஎஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாஸ்தியாக டேக்ஸை போடுங்க அப்படிங்கிற மாதிரி
ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட சைனாக்கு தான் வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியனுக்கு போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து அடுத்தடுத்த நாடுகள் வருது, லிஸ்ட்டு நிறைய போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டெலிகிராமுடைய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிஸ்ட்டு டேரிஃபுடைய லிஸ்ட்டு. அதை பார்த்தீங்கனாலே தெரியும் யூஎஸ்க்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ யூஎஸ் எவ்வளோ வரி விதிக்குது, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஃபண்டமெண்டல் அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும், ஹெட்ஜிங் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுன்னா பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்லேருந்து எல்லாமே வந்து www.investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் எல்லாமே வீடியோ கோர்சஸாக கொடுத்துருக்கேன். அதை வெப்சைட்டுடைய லிங்க்கும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வெறும் மந்த்லி $599, அதாவது $599 நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த 1 மந்த்துக்கு நீங்கள் எல்லா கோர்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமான டைம் வேணும்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது, 4 மந்த் பிளானு, 1 இயர் பிளான் இருக்குது. நீங்கள் அந்த 1 இயர் பிளான் போக போக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப்புடைய பார்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து அது டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து இதுதான் வந்து நடந்தது யூஎஸ் மார்க்கெட்டில். இதுக்கு வந்து என்ன நடந்தது, யூஎஸ் மார்க்கெட் குளோபல் லெவல் என்ன நடந்தது ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட S&P 500 அப்படிங்கிற யூஎஸுடைய இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4.9% வந்து லாஸு, நாஸ்டாக் வந்து 5.9% லாஸு, டோ ஜோன்ஸ் வந்து 4% லாஸு. அதாவது வந்து இது என்ன கம்பேர் பண்ணலான்னா, COVID-19க்கு எப்படி வந்ததோ, கோவிடுக்கு என்ன கிராஷ் ஆச்சோ மார்க்கெட்டு, அதுக்கு ஈக்குவலாக ஒஸ்ட்டாக கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கிராஷ் வந்து இந்தளவு கோவிட் மாதிரியான இம்பேக்ட் வராமல் இந்தளவு கிராஷ் வந்து வரவே வராது, ஆனால் இப்போ வந்திருக்கு. இது கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் குளோபல் லெவல்லையும் இதே சுச்சுவேஷன் தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் பணத்தை வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ், அதாவது வந்து கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகணும். கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஜாஸ்தியாகனா நாட்டோடைய எக்கனாமி வந்து மக்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். மக்கள் செலவு பண்ணணும்னா மக்களுக்கு பணம் ஜாஸ்தியாக இருக்கணும், பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், கம்பெனியோட ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கொடுக்கும். ஸோ வேல்யூஷன் ஜாஸ்தியாக வரும். இதுதான் வந்து கணக்கு. இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டேரிஃபு இந்த இதெல்லாம் போடுறதுனால இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனில் போய் முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகிருக்கு, யூஎஸ் மார்க்கெட்டு. அதுக்கடுத்து குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே கிராஷ் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் லோல் இருக்குது. ஏன்னா இப்போது இம்பார்ட்டண்ட்டாக இது பிரச்சனையே, இவர் போட்ட டேரிஃப் வந்து யூஎஸுக்கு தான் பிரச்சனையாக வரப்போகுது. அது ஏன் போட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ யூஎஸ் டாலர் வந்து பயங்கரமாக வீக்கன் ஆகிருக்கு. ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் லோவில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் ரெசிஷன் ஃபியர் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது கண்ட்ரி வைஸ் இம்பேக்ட் என்ன ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட சைனா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் இந்த 3 கண்ட்ரிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா மோர் தென் 30% டேரிஃபு, அதாவது மோர் தென் 30% டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க யூஎஸ். அதனால் வந்து அந்த நாட்டுக்கு, அந்த 3 நாட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய எல்லா பொருளுக்குமே 30% வரி ஜாஸ்தியானதுனால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாடு வந்து ஏற்றுமதி பண்ணாலும் யூஎஸில் யாருமே யூஎஸில் இறக்குமதி பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே 30% டேக்ஸ் போட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளோட விலைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நம்ம உள்ளூர்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும். அதனால் இப்போ சைனாவும் யூரோப்பியன் யூனியனும் ஜப்பானும் 3 பேருமே வந்து பெரிய லெவலில் வந்து டேரிஃபை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் இம்பார்ட்டண்ட்டான முடிவுகளை அடுத்தெடுக்க போகிறாங்க. அது இன்னுமே பல ட்ரேட் வாரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராக இந்த அடுத்த நாட்டில் கண்ட்ரி வைஸ் இம்பேக்ட் வந்து இதுதான் நடந்திருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு யூஎஸில் வந்து ஃபேமஸான மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர் சொல்லியிருக்காரு, இது வந்து 1971 கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து வெளியே வந்த யூஎஸில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை, அதாவது கோல்டை வந்து அசட்டாக வச்சு தான் நாங்கள் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கரன்சி பிரிண்ட் பண்ணுறோமோ அது வந்து ஈக்குவல் டு கோல்டுடைய பில்லு. அதனால் எங்களுடைய யூஎஸ் டாலரை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை நாளைக்கு திருப்பி கொடுத்து கோல்டாக வாங்கிக்கலாம்.
கோல்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கள் கரன்சி அப்படிங்கிறத சொல்லி தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை வந்து 1971 ரிச்சர்ட் நிக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் யூஎஸில் இருந்தார். அவர் வந்து அதை வேண்டான்னு சொல்லி வித்ட்ராவல் வாங்கினார். காரணம் என்ன அப்படின்னா, யூஎஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளேஷன், ரெசிஷன்ஸ், வார், இந்த சுச்சுவேஷனால் எல்லா கோல்டை பணத்தை US டாலர் கொடுத்து கோல்டை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட கோல்டுடைய ரிசர்வே வந்து யூஎஸில் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா யூஎஸுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால US டாலரோட கோல்டு விட்ராவில் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வந்துருச்சு. அதாவது இப்போ நம்ம ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, கரன்சியை வந்து ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சிஸ்டம் தான் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து எக்கனாமி பேஸ்டான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுடைய ஸ்ட்ரென்த்து, இன்ஃப்ளேஷனு, அந்த நாட்டுடைய பணம் வந்து அடுத்த நாட்டுடைய பணத்தில் எவ்வளோ சதவீதம் இருக்குது, அதாவது ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சியுடைய ப்ரைஸுமே தீர்மானிக்கப்படும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து எக்கனாமிக்கில் தீர்மானிக்கப்படும் சொல்லி ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது காரணமே இந்த கோல்டு ஸ்டாண்டர்டை விட்ரா பண்ணது. இது எப்படி வந்து உலக நாடுகளில் எல்லாத்துடைய கரன்சி அஃபெக்ட் பண்ணி புதுசாக ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி, அந்த ஃபோரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி, அதனால பல எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் வந்து உருவாகி இப்போ நடந்துட்டு இருக்குதோ, அந்த அளவுக்கு இப்போ இவர் போட்டுக்கிற டேரிஃப் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ கிளியராக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேரடைம் ஷிஃப்ட்னா அடுத்து உலகத்தில் வந்து எல்லா பவருமே, சூப்பர் பவருமே மாறப்போகுது. ஸோ யூஎஸ்லேருந்து சூப்பர் பவர் கன்சால்டேஷன் ஆகி பல நாடுகள் வந்து புதுசாக சூப்பர் பவராகவும், பல நாடுகள் வந்து சூப்பர் பவராக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அடுத்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய ஷிஃப்டிங் நடக்க போகுது எக்கனாமிக்கலாக அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. சரிங்களா, இது வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இது எல்லாம் செய்கிறாருன்னா எதுக்காக ட்ரம்ப் இதை செஞ்சார், இப்போ இந்த ட்ரம்ப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய 11 வருஷம் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்கல் நாலேஜில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய இது பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய அப்பா வந்து ஆல்ரெடி மில்லியனர் தான். அவங்க ஃபேமிலியே பெரிய பணக்கார ஃபேமிலி தான். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய மில்லியனர் ஃபேமிலி. அந்த மில்லியனர்லேருந்து அவர் வந்து அதுக்கப்புறம் பில்லியனராக மாறிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருமே நிறையா விஷயங்கள் பண்ணி எல்லாமே ரியல் எஸ்டேட் எம்பையர் தான், எல்லாமே ரியல் எஸ்டேட்லேருந்து வந்தது தான். ஸோ அவருடைய மேஜர் பிஸ்னஸே ரியல் எஸ்டேட் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் மைண்டில் ட்ரம்ப் இருந்தார். இதுதான் வந்து அவருடைய நேச்சர் ஆஃப் சைக்காலஜி. ஸோ ஒரு மிலிட்ரிக்காரன் எப்படி யோசிப்பான், ஒரு போலீஸ்காரன் எப்படி யோசிப்பான், ஒரு திருடன் எப்படி யோசிப்பான், ஒரு அரசியல்வாதி எப்படி யோசிப்பாங்கிறது ஒரு நேச்சர் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. அவங்களுடைய தொழில் அதுதான். இப்போது தொழில் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. தொழில் அப்படிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒருத்தருடைய அவர் வாழ்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரோ அவருடைய ஸ்கில் ப்ளஸ் அவருடைய பர்பஸ் எல்லாமே சேர்ந்தது தான் தொழில் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்னால் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு மிலிட்ரி மேன் இருக்காருன்னா அவர் ஃபைட்டர், அதை ஃபைட்டிங் தான் அவருடைய தொழில். அவர் வந்து தொழில் அப்படிங்கிறது அதில் காசு சம்பாதிக்கிறதுக்காக அவர் போய் மிலிட்ரியில் சேரதில்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் த வியூ தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா அவருடைய தொழில் வந்து அதுதான். இப்போ ஒரு வாத்தியார் அப்படின்னா அவருக்கு டீச்சிங் பண்ணுறது தான் ஒரு தொழில். அப்போது அது வந்து அவருடைய நேச்சரை குறிக்குதே தவிர அது வந்து இதுன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு டீல் மேக்கிங் தான் தொழில். அதாவது ரியல் எஸ்டேட்டில் டீல் மேக்கிங், நெகோசியேஷன் ஸ்கில், பார்கெனிங் ஸ்கில், இதுதான் வந்து அவருடைய தொழில். இந்த ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தப்பவே நானும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருடைய நிறைய விஷயங்கள் அப்போவே பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி படிச்சிருக்கேன். எல்லா பிஸ்னஸ் மேனை பற்றியும் நம்ம படிப்போம் பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறதுனால. அதனால் அவரை பற்றியும் நான் படித்ததில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு டீல் மேக்கிங் பர்சனாலிட்டி. அதாவது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸில் வந்து யாராவது ஒரு டீல், மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் சொல்லுவாங்க, எப்படி வந்து ஒருத்தரை சாதகமாக நமக்கு மாற்றி அவருடைய ஒரு நல்ல டீலை கொண்டு வர்றது. இதுக்கு அவர் புக்கும் எழுதிக்கிறாரு. அந்த புக்கெல்லாம் வந்து நிறைய சேல் ஆகிருக்குது. ஒரு டாப் செல்லிங் ஆத்தரு. ஸோ இப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அதே சேம் சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல் தான் அவர் அரசியல் வந்ததுக்கப்புறமும் பண்ணணுங்கிறதும் முடிவு பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து இது நல்லதை கெட்டதாங்கிறத அடுத்தது பார்த்தோம்னா அவருடைய சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு டீல் மேக்கிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே அதே லென்ஸில் பார்க்குறாரு. ஓகேங்களா, நம்ம வந்து
எப்படி ஒரு 10 பேர் நமக்கு இடத்த விற்கிறாங்க, இடத்த வாங்குறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்மளோட வழி கொண்டு வரது, அவங்களை எப்படி கொஞ்சம் புஷ் பண்ணி நெகோசியேஷன் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரது, இது வந்து எல்லா பிஸ்னஸ்மேனுமே பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதே சேம் மென்டாலிட்டி தான் வந்து இங்கே அவர் அரசியல் வந்ததுக்கப்புறமும் இருக்குது. ஓகேங்களா? இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் என்ன திங்க் பண்ணுறாரு, ஏன் இந்த டேரிஃப்லாம் அனௌன்ஸ் பண்ணாருன்னா, அவருடைய நாடு வந்து முன்னேறணும், அவருடைய நாடு வந்து பவர்ஃபுல்லாக மாறணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய நாடுகள், இப்போ சைனா இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்போனால் அவருடைய ஒரே எதிரி வந்து சைனா. அதை வந்து சைனாவை மட்டுமே இப்போ ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லா கண்ட்ரியும் அதில் சேர்த்துட்டார். சரிங்களா? எல்லா கண்ட்ரியுமே யூஎஸ்கிட்ட இருந்து நிறைய பெனிஃபிட்டை வாங்குறாங்க. ஆனால் யூஎஸ்க்கு எந்த பெனிஃபிட்டுமே திரும்ப கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து எல்லா கண்ட்ரியுமே எங்களை வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார். இந்த அரசியலுக்கு அவர் இம்பார்ட்டண்ட்டாக ஜெயிச்சு வந்ததுக்கு காரணமே அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா யூஎஸ் வந்து ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிற மாதிரியும், அவர் அந்த யூஎஸ்ங்கிற நாடை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டுற மாதிரியும், அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பர்செப்ஷனை வந்து, ஏன் அரசியலில் வந்து ஏதாவது ஒரு பர்செப்ஷன் இருக்கணும். நான் ஏன் வந்து ஜெயிக்கிறேன், ஏன்னா அரசியல் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஸோ நான் ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து மக்கள் வந்து என்னை ஏன் ஃபாலோ பண்ணணும், என்னை ஏன் தேர்ந்தெடுக்கணும், ஏன் மக்கள் ஏன் பின்னாடி நிற்கணும் அப்படின்னா, மக்களுக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டை நான் சால்வ் பண்ண போகிறேன், நான் தான் காப்பாற்ற போகிறேங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கணும். அப்போது அமெரிக்கா ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது. அது உண்மையும் இருக்கும், அதில் பொய்யும் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷனை வந்து அவர் உருவாக்கி தான் அரசியலுக்கு வந்தார். அமெரிக்காவை நான் காப்பாற்ற போகிறேன், அமெரிக்காவை நான் திருப்பி கட்டமைச்சு உருவாக்க போகிறேன். ஏன்னா அமெரிக்கா வந்து பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லா நாடுகளும் அடித்து நம்மளை வந்து நொறுக்குறாங்கங்கிற ஒரு விக்டிம் மென்டாலிட்டியை உருவாக்கி, அப்போது அமெரிக்காவை காப்பாற்றணும்னா ட்ரம்ப்னால தான் முடியுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல ஓட்டிங் பவர் வச்சு ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதில் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா என்னமோ அமெரிக்கா விக்டிம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பல பிரச்சனையை பல நாட்டில் கிளப்பி விடுறதே அமெரிக்கா தான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அது ஒன்றும் புதுசாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. ஸோ இப்போ இவருடைய சைக்காலஜி என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்து மேலே வரி விதித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எல்லா நாட்டுக்கு சப்ளையராக மாறுவோம், நம்மளே எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். இப்போது வெளியிருந்து கூட்ஸ் உள்ளே வரதை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா, அவங்க இங்கே இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கும் அது வந்து வயபிள் ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா ஒரு பேனாவை 2 ரூபா கொடுத்து இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது வந்து டேக்ஸ்னால் அது 5 ரூபாயாக மாறிடுச்சுன்னா, ஒரு பேனாவை 5 ரூபா கொடுத்து வாங்கி நம்ம வந்து 6 ரூபா வச்சு விற்கிறது லாபமா, இல்லை யூஎஸ்லேயே 3 ரூபாய்க்கு தயாரித்து அதே 5 ரூபா வச்சு விற்கிறதுக்கு லாபமானு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேயே தயாரிக்கிறதா லாபம். ஏன்னா இப்போது அந்த பேனாவுடைய ப்ரைஸ் வந்து 2 ரூபாயாக இருந்தாலும் போட்டுக்கிற டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து வயபிள் ஆப்ஷனாக இருக்காது. அதனால் யூஎஸ்லேயே உள்நாட்டு உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அவருடைய தியரி. இது ஒன்று. ஓகேங்களா? ஆனால் இது வந்து இந்த தியரி வந்து எக்கனாமிக்கலாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இது வந்து ஒர்க் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன இவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாட்டையும் இந்த மாதிரி டேக்ஸை போட்டு பயமுறுத்தி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்கனாமிக்கலாக அடிபடும். ஏன்னா சூப்பர் பவர் வந்து கண்ட்ரி வந்து யூஎஸ் வந்து அந்த கண்ட்ரி தான் டாப் லெவல் சூப்பர் பவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அவங்களோட எக்கனாமி பாதிக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க சமாளிச்சுக்கலாம். அதுக்கு பல வகையில் நம்ம வந்து நம்மளோட எக்கனாமியை வந்து திருப்பிக்கலாம். ஆனால் வந்து மற்ற நாடுகளை எல்லாத்தையுமே டீல் மேக்கிங், இந்த இடத்துல தான் அவருடைய சைக்காலஜி உள்ள வருது. டீல் மேக்கிங் சைக்காலஜி, அதாவது எப்படி ஆப்போனண்ட்டை புஷ் பண்ணி அவருடைய வழி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. ஸோ இது மூலமாக, இப்படி டேக்ஸ் போடுறது மூலமாக எல்லாரும் நெகோசியேஷனுக்கு வருவாங்க. சரி, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு என்ன வந்து பண்ணுவீங்க, டேக்ஸை நாங்கள் குறைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கொஷினுக்கு வந்து மற்ற நாடுகளில் வருவாங்க. அதிகமாக டேக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அஃபெக்ட் ஆகிற நாடுகளில் வருவாங்க. அப்போ ஒன்று நமக்கு வந்து டேக்ஸை குறைக்கணும்னா என்னுடைய டேக்ஸை குறைன்னு சொல்லி டீல் போடலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு சில டீல்கள்லாம் கொண்டு வரலாம். யூஎஸ்க்கு சாதகமாக ஒரு டீல்கள்லாம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தோம்னாலும் நம்ம சூப்பர் பவர் ஆகும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எல்லா நாடுகளும் திருப்பி நம்ம அண்டர் கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம தான் வந்து டாப் லெவலில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு டீல் மேக்கிங் சைக்காலஜியை பிஸ்னஸில் யூஸ் பண்ணால் அப்படியே கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாரு. ஸோ இதில் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது பண்ணக்கூடிய விஷயம் வேறு, ஆனால் கண்ட்ரிங்கிறது வேறு. இப்போ கண்ட்ரிங்கிறது வந்து என்னென்னா, இப்போது உங்களை வந்து நான் அடிக்க போகிறேன் இவர் வந்து பிரச்சனை பண்ணால் நம்மளை அடிச்சிருவார், இவர் வந்து பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில சண்டைக்கு என் கூட வரமாட்டீங்க. ஆனால் நான் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
அடிச்சிட்ட, உங்களுக்கு அடி வாங்கிட்டீங்க, இப்படி இதுக்கு மேலே என்ன இருக்குது? அப்போ திருப்பி அடிக்க வேண்டியதுதான், நீங்கள் 2 அடி அடிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் காமன் சென்ஸு. ஸோ பயம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, அதோடைய எஃபெக்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சு, ஸோ ரியாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கிறதுல ஒன்று ஆனது ஆயிடுச்சு, இனி இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் யோசிச்சாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து கேம் தியரி அப்படிங்கிறதையும் ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம். அதாவது எப்படின்னா, ஆப்போனண்ட்டோடைய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெறுமனே ஒரே விஷயத்தினால தீர்மானிக்கப்படுற விஷயம் கிடையாது. கேம் தியரி அப்படிங்கிறது ஒரு பல பிளேயர்ஸ், அதாவது மோர் தென் 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை அட்லீஸ்ட் 2 பிளேயர்ஸாவது இருக்கிறாங்க அப்படின்னா, ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். யார் ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தாலும் அது மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வரது தான் கேம் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேம் தியரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் யூஎஸுடைய இந்த பிரச்சனை வந்து எங்குண்டே நிற்கும் அப்படிங்கிறது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த கேம் தியரியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் எடுத்துக்குவோம். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் கட்சி இருக்குது. இப்போது இதில் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் 2 டாப் லெவல் பிளேயர்ஸு. இவங்க வந்து தான் அடிச்சுக்குவாங்க, இவங்க தான் மாறி வந்திருக்காங்க. 2 பேர்த்துக்கு கட்டமைப்பு ப்ளஸ் பொலிட்டிக்கல் கேபிட்டல் வந்து இவங்ககிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டிஎம்கே இப்போ ஆட்சியில் இருக்காங்க, ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது அடுத்து ஏடிஎம்கே இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேவை சேர்த்திக்காமல் இன்னொருத்தர் புதுசாக வந்தெல்லாம் ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஏன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் ஜாஸ்தி. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் ப்ளஸ் வந்து விஜய் கட்சி 4 கட்சிகள் இருக்குது அப்படின்னா, பெரிய கட்சிகள். அதாவது விஜய் வந்து இன்னுமே வந்து ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணல. அதனால் வந்து விஜய் கூட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அவருடைய. ஆனால் கண்டிப்பாக ஓட்டு இருக்குது, ஓட்டு இல்லாமல் இல்லை. ஸோ அவருக்கு பெரிய லெவலில் ஒரு பங்கு இருக்கும். ஆனால் அது எவ்வளோங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவரை பற்றி நம்ம ஓட் பேங்கை வச்சு பேச முடியாது. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கும்போது இந்த 4 பேருமே டிஎம்கே எதிர்க்காங்கன்னா டிஎம்கேக்கு தானே பிரச்சனை, டிஎம்கே தானே பெரியான சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து உண்மை தான். ஆனால் இந்த கேம் தியரிங்கிறது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் வந்து டிஎம்கே பலமாகுதா இல்லை வீக் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இந்த 4 பேரில் இன்னும் 7 பேர் புதுசு அரசியலுக்கு வந்து டிஎம்கே எதிர்த்தா கூட அவங்க எல்லாமே பிரிஞ்சு நிற்கிற வரைக்கும் டிஎம்கேக்கு லாபம். ஏன்னா இப்போ அவங்க 40% ஓட்டு எடுக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் பிரிஞ்சு ஆளாளுக்கு ஓட்டை பிரிச்சாங்கன்னா இந்த மொத்தம் 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ 4 பேர் ஆப்போசிட், ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சி. இப்போ ஆளுங்கட்சிக்கு எகெயின்ஸ்டாக அந்த 4 பேர் சேராமல் தனித்தனியாக நின்னாங்கன்னா என்ன ஆகும்னா, மொத்தம் 5 பேர்த்தில் யார் ஓட்டு அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அப்போது இவங்க எல்லாமே 4 பேர் பாதிப்பாதியாக ஓட்டை பிரிச்சாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே என்ன ஆகும், அவங்க 40%, 30% ஓட்டு குறைஞ்சால் கூட இவங்க வின் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஓட்டுமே ஈக்குவலாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு மேலேயே. இப்போ குறைஞ்சாலுமே எப்படி வீக்கன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பார்த்தா அவங்க எல்லாமே பாதியாக பிரிஞ்சு நிற்கிறதுனால எல்லாருமே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு எடுப்பாங்களே தவிர யாருமே டிஎம்கேவோட ஜாஸ்தி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எப்படி இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணியை உடைச்சாங்க அப்படின்னாலுமே பிரச்சனை வந்துடும். ஸோ இப்போ யாராவது ஆப்போசிட்டில் கூட்டணி வச்சாங்கனாலும் பிரச்சனை வந்துடும். ஸோ ஒருத்தருடைய முடிவு எப்படி இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தான் கேம் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேம் தியரினா என்ன அப்படிங்கிறது. அப்போ இந்த ட்ரம்ப்போடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவர் வந்து இந்த டீல் மேக்கிங் நெகோசியேஷனில் வந்து நான் புஷ் பண்ணி எல்லா நாட்டையும் அப்படியே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் திங்க் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணுற வரைக்கும் இது ஓகே. ஆனால் கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்டாக போயிட்டீங்கன்னா, எனிமியாக மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து எனிமிகளாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன ஆயிடுச்சு, இப்போ இனிமேல் ட்ரம்ப்பை நம்ப முடியாது. அவர் வந்து அவர் நாட்டுக்கு போகிறாங்க, சரி ஓகே போட்டாச்சு, டேரிஃப் போட்டாச்சு, இனி நீ போட மாட்டேன் அப்படின்னாலோ இல்லை போடுறேன்னு சொன்னாலோ அந்த பயப்படுற வரைக்கும் தான் பிரச்சனை. அதான் நான் சொல்கிறேன், அடிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை, அடிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆயிரும், யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் ப்ளஸ் வந்து சைனா, இந்த 3 பேருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆட்டம் முடிஞ்சுது. ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து தனியாக இருந்து இவங்க எல்லாத்தையும் புஷ் பண்ணி டீல் மேக்கிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இவருடைய புஷிங்னால, டேரிஃப் புஷிங்னால எல்லாரும் டீல் மேக்கிங் வருவாங்கிறது ஒரு விளைவு, அதாவது ஒரு முடிவுக்கு ஒரு விளைவு. ஆனால் செகண்ட் ஆர்டர் திங்கிங்கில் நீங்கள் யோசிக்கணும், அந்த விளைவுக்கு அது இன்னொரு விளைவை கிரியேட் பண்ணும். அதாவது வந்து இப்போது டிஎம்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே வந்து ஏடிஎம்கேவையும் பாஜகவையும் ஒன்று சேர விடாமல் ஏதாவது தடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கூட இன்னும் 2-3 கட்சிகள் வந்து சின்ன சின்ன கட்சிகள் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே அவங்க பவர்ஃபுல்லாக மாறிவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணணும்னா எதிரிகளை ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அரசியலில் ஒரு இம்பார்ட்டண்ட். அது மாதிரி இப்போது இவங்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் சைனாவும் யூரோப்பியன் யூனியனுக்கும் பெருசாக ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது, எல்லா நாடுகளும் இருக்கிற மாதிரி தான். அப்போது ஜப்பானுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் காம்படிஷன் இருக்கும், சைனாவுக்கும் காம்படிஷன் இருக்கும். இவங்க 3 பேர் தனித்தனியாக நாடுகளாக இருக்காங்க. இப்போது இவர் போய் போட்ட டேரிஃப்னால இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சைனா என்ன பண்ணும், நீ ஒருத்தன் போன நான் அடுத்து யூரோப்பியன் யூனியனுக்கும் ப்ளஸ் வந்து ஜப்பானுக்கும் ப்ளஸ் அத்தனை கண்ட்ரிக்குமே நான் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நான் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சைனா போனாங்கன்னா ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. எதிரிகளை இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் எதிரிகளை வந்து நீங்கள் வந்து உடைக்கிறதும், அதை விட்டுட்டு நீங்கள் எதிரிகளை ஒன்று சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க ஒற்றுமையானாங்கன்னா சோழி முடிஞ்சுது. இப்போ அப்படி தான் வந்து இப்போ யூரோப்பியன் யூனியனும் சைனாவும் ஜப்பானும், இப்போ ஈவன் சவுத் கொரியா, ஜப்பான், சைனா இவங்க 3 பேரும் ஒன்று சேராமல் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி பிரிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, குவாட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி தனித்தனியாக அலைன்ஸ் உருவாகும். இந்த அலைன்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, அதாவது வந்து யூஎஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பயந்தோ இல்லை வந்து சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ யூஎஸ்ஏ நமக்கு எகெயின்ஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம 3 பேர் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த 3 பேர் ஒன்று சேர்றப்போ இந்த அமெரிக்கா வந்து டவுன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 3 பேர் 4 பேர் ஒன்றா சேர்றப்போ ஆப்போனன்ட் பார்ட்டிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோடைய பவர் வந்து டவுன் ஆயிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நெகோஷியேட் பண்ணுறேன், டீல் மேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து டேரிஃபை போட்டு புஷ் பண்ணால் அவங்க கடைசியில் எங்கிட்ட நெகோஷியேட் பண்ணாமல் கடைசியில் சொல்யூஷன் என்ன, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவைகளே வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இது தேவை வந்துருச்சு. இப்போ சைனாக்கு தேவை வந்துருச்சு, ஓகே ரைட், நம்ம இத்தனை நாள் வித்துட்டு இருந்தோம், இன்றைக்கி டேக்ஸை போட்டாங்க, நம்ம நாட்டு எக்கனாமி கொலாப்ஸ் ஆக போகுது, யூரோப்பியன் யூனியனும் நம்ம நாட்டு எக்கனாமி கொலாப்ஸ் ஆக போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே என்னால் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்போது ஆட்டோமேட்டிக் இங்கே சோழி முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா, இந்த ட்ரம்ப் நெகோஷியேட் பண்ணுறது இப்போ அதோடைய இம்பாக்டாக ஒன்று நடந்திருக்கு, ஒரிஜினலாக ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு காமெடியாக தான். அது ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு வந்து நான் என்கிட்ட நெகோசியேஷனுக்கு வருவான், நான் வந்து டேரிஃப் போட்டேன்னா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சைனா என்ன சொல்லிட்டான்னா நீ என்ன வேணால் பண்ணு, எதுக்கு நான் தயார் அப்படின்ட்டான். சைனா வந்து ஒரே விஷயம் சொல்லிட்டான், நீ என்ன வேணால் டேக்ஸ் போட்டுக்கோ, என்ன வேணால் வார் கொடு, எல்லா வாருக்கும் நான் தயார்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த இடத்துலையே வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. 2வது பாயிண்ட் என்னாச்சுன்னா சைனா இப்போ வந்து ஏப்ரல் 10லேருந்து 34% வந்து யூஎஸுடைய கூட்ஸுக்கு வந்து நான் வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் போட்டு முடிவு பண்ணிட்டான். ஓகேங்களா, இப்போ இது இம்பேக்ட் ஆன உடனே இந்த டேரிஃப் வந்து இவர் ஏப்ரல் 2 போட்ட உடனே ஏப்ரல் 10க்கு டிசிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்னு சைனா வந்து நீ என்ன எனக்கு டேக்ஸ் திருப்பி இன்க்ரீஸ் பண்ண, நான் திருப்பி உனக்கு இன்க்ரீஸ் பண்ணேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். ஓகேங்களா, இது எல்லா பொருளுடைய விலையும் உயர்ந்துடும், அப்போ மக்களுக்கு தான் பிரச்சனைங்கிறது 2வது விஷயம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் வந்து 34% டேக்ஸை வந்து அதிகம் பண்ண போகிறேன் யூஎஸுடைய கூட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூஷன் இப்போ பேட்டி கொடுத்துட்டாங்க சைனாவுடைய கவர்மெண்ட்டு. இப்போ ஏப்ரல் 10லேருந்து அது எஃபெக்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, சைனா வந்து நெகோசியேஷனுக்கு வருவான்னு பார்த்தா நீ 34% நீ எனக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியா, நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன் 34% அப்படின்னு சொல்லி போட்டான். இப்போ சைனாக்காரன் போட்டானா இப்போ என்னாச்சு, ஒன்றுமே நடக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, யூஎஸுடைய அந்த டீல் மேக்கிங் புஷிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலுக்கு வந்து நின்றுச்சு. இப்போ சைனாக்காரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த புஷிங் வந்து கொண்டு வந்துட்டான். ஸோ இப்போ குளோபல் லெவலில் எல்லாருமே மாற்றி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருட்களுடைய விலை எல்லா இடத்துலையும் குளோபல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இது ஆர்டிஃபிஷியலாக இவங்க போட்ட டேக்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகிறது. கிட்டத்தட்ட யூஎஸ் டேக்ஸ் போட்டு எல்லா நாட்டில் இருக்கிற டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸுடைய இப்போ குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போது திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டு வந்தாங்க, இப்போது இன்னும் அடுத்த 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம
போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அடுத்து 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்றாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தால் தெரிஞ்சிடும். ஏன்னா பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகமாச்சுன்னா இன்னும் இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போய் நிற்பாங்க. அப்படிங்கிறதுனால திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து டவுன் ஆகும், திருப்பி ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ரிட்டர்ன் வந்து கம்மியாகும். அப்போ எல்லா இன்வெஸ்டார்ஸும் இந்த ரெசிஷனுங்கிற ஃபியர் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு வழி, ஒன்று இவங்க பண்ணுற பிரச்சனையில் அடுத்து ட்ரேடு வார் வந்து ஒரிஜினல் வாராக கூட மாறலாம் பல நாட்டில். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பேசாமல் சேஃப் ஹேவன் அசட் எது சேஃபான அசட் அப்படின்னு பார்த்தா கோல்டு, இல்லைனா ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய 2 அசட்டு, ஒன்று கோல்டு, இன்னொன்று பாண்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாண்டு மினிமம் லெவல் ரிட்டர்ன் கிடச்சா போதும். ஏன்னா இப்போ இருக்கிற பாண்டுகள்லாம் டிமாண்ட் ஆகி போயிடும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய பிராண்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் தெரியாது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லாக் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் பாண்டை வாங்கிட்டு இருக்காங்க. பாண்டுடைய ஈல்டு வந்து சடனாக டிக்ரீஸ் ஆனது வந்து நான் நேற்றே சொல்லியிருந்த ஒரு வீடியோவில், ஈல்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம். ப்ரைஸ் எப்போ ஜாஸ்தி ஆகும், பாண்டோடைய ப்ரைஸ் நிறைய பேர் வாங்கினா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாண்டுக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஈல்டு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஈல்டு டிக்ரீஸ் ஆகிறது பாண்டை நோக்கி பணம் ஓடக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து குளோபல் லெவல் நடந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆனதும் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பறந்துருச்சு கோல்டு. ஸோ திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு தான் ஆவாங்க. ஏன்னா கோல்டுடைய விலை வந்து சடனாக அப்படியே குறைஞ்சிடும்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் குறையாது. ஏன்னா இதெல்லாம் பல தடவை சொல்லிட்டாங்க. நீங்கள் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து இப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போக போகுதுன்னு. அது ஆல்ரெடி போயாச்சு. அதுக்கப்புறம் 2-3 வீடியோலையும் நான் அதே தான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது. அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போது கடைசியாக ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் தியரியை வச்சு பார்க்கும்போது சைனா வந்து என்கிட்ட வந்து நெகோஷியேட் போடுவான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு 34% திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டான் டேக்ஸை, யோசிக்காமல் இன்க்ரீஸ் பண்ணிட்டா அப்படின்னா உடனே ட்ரம்ப் சொல்கிறார், இல்லை இது சரியான வழி கிடையாது, நான் வந்து நீ ஏன் வழிக்கு வா, நான் வந்து இப்படி பண்ணுவேன்னு நினச்சி தான் போட்டேன், ஆனால் கடைசியில் நீ பார்த்தா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு காமெடி, கேலி கூத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல யோசிக்கணும், ஒரு நாட்டை ஆள்றவங்க வந்து முதல்ல எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட சொல்லியிருக்காரு. யாருன்னு எனக்கு பேர் மறந்துடுச்சு. என்ன சொன்னார்னா, ஒரு டேர்ம்ஸ் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலாசபி, ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து சொன்னார். என்னென்னா, நாட்டை ஆள்றவங்க வந்து ஒரு நாட்டை ஆள்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கிற மாதிரி. நீங்கள் கலக்காமல் விட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும், இல்லை ரொம்ப கலக்குனீங்கனாலும் மீன் குழம்பு மீன் சட்னியாக மாறிடும். அதாவது வந்து எல்லாமே மீன் உடஞ்சிரும். அதனால் வந்து அதை நேக்காக தான் ஹேண்டில் பண்ணணும், ஒரேடியாக கலக்கவும் கூடாது, கலக்காமல் இருக்கவும் கூடாது. அப்படிங்கிறது தான் நாட்டை ஆள்றதுக்கு ஒரு லீடர்ஷிப்புக்கு முக்கியமான தகுதி அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஆளக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக கரெக்டாக அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரம்ப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஏன்னா பிஸ்னஸ்லேருந்து வந்தனால கொஞ்சம் ஈகோவும் ஜாஸ்தி, புல்லிங் பர்சனாலிட்டி இருக்குது. அதனால் வந்து நான் என்ன நினச்சாலும் அதை செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது இப்படித்தான் முடியும். அதாவது வந்து எதிரிகளை ஒன்று சேர்த்துறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இன்றைக்கி சைனாவும் இந்தியாவும் கூட ஒன்று சேர்ந்துடும். ஏன்னா அவங்க அடிச்சுட்டு இருந்தாலும் நாளைக்கு இந்தியாவுக்கு சைனா வேணும், சைனாக்கு இந்தியா வேணும் அப்படிங்கும்போது அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு இந்தியா வேணும், அதனால தான் அவங்க ஆல்ரெடி வந்து டீலை போட்டு போயிட்டாங்க. இனிமேல் வந்து இந்தியா தான் எல்லாமே. இந்தியா வந்து அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட முக்கியமான அதிகாரி வந்துட்டு போயிட்டாங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி நிறைய நாட்டுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன ஆகும், ஆப்போசிட் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நீங்கள் ஒன்று சேராமல் விடுற வரைக்கும் அமெரிக்கா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா இனி யார் அவங்களுக்குள்ளே யார் பெரிய ஆளுங்கிறத தான் காம்படிஷன் வருமே தவிர நீங்கள் வந்து இர்ரெலவெண்ட் ஆயிருவீங்க, கேம்லேருந்து வெளியே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரி, இப்போ வந்து 2 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று யூஎஸ் வந்து ஏன் வந்து ட்ரம்ப் வந்து இப்படி போட்டார் அப்படிங்கிறதுக்கு. சரி, இது வந்து இவங்களுக்கு சாதகமாக முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரலாம். அதாவது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து டெவலப் ஆகாதா, யூஎஸ் மார்க்கெட் வந்து இனிமேல் டெவலப் ஆகாதா? ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் டேக்ஸ் விதிச்சிட்டாங்கன்னா அப்போ யூஎஸில் உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தி ஆயிரும்ல, அப்போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படிங்கிறது இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு சில எக்கனாமிஸ்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேனா வந்து நீங்கள் 2 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணி நீங்கள் 3 ரூபாய்க்கோ 4 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ விற்கிறது வந்து 5 ரூபாங்கிறது ப்ரைஸ். யூஎஸில் வந்து ஒரு பேனா 5 ரூபாய்க்கு விற்குது. ஆனால் அதோட இம்போர்ட் பண்ணி வாங்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 2 ரூபா தான். சரிங்களா, அப்போ 3 ரூபா லாபத்தில் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி விற்றுட்ருக்காங்கன்னு வச்சுக்குவோம்.
இப்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பேனாவை டேக்ஸ் போட்டு விலையை இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன்னா இங்கே 5 ரூபா வந்துடும், பேனா வாங்கினாலே 5 ரூபா வந்துடும். அப்போது உள்நாட்டு உற்பத்தியில் இங்கே பேனாவை 4 ரூபாய்க்கு தயாரித்து 5 ரூபாய்க்கு விற்றா கூட 1 ரூபா லாபம் கிடைக்கும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது அந்த பேனாவுடைய விலையே 5 ரூபா, பையிங் பர்ச்சேஸ் ப்ரைஸே வந்து 5 ரூபா வந்துடுது. அப்புறம் நான் 5 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கொஷின் வரும்போது உள்நாட்டிலேயே பேனாவுடைய உற்பத்தி ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதான் தியரி இவர் சொல்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது இங்கே நீங்கள் பேனாவுடைய விலை வந்து 5 ரூபா இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த 5 ரூபா விலையுள்ள பேனா இம்போர்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக நிற்க போகிறது கிடையாது, கொஞ்சம் வந்துடும். அப்போ இந்த பேனாவுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக 6 ரூபாயாக மாறிடும், சரிங்களா? 6 ரூபாயோ 7 ரூபாயோ மாறிடும். ஏன்னா விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் இம்போர்ட் பண்ணுறதுனால. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பேனாவுடைய ப்ரைஸ் வந்து 7 ரூபா அப்படிங்கும்போது நாளைக்கு இங்கே உள்நாட்டு உற்பத்தியில் தயாரிக்கிறவனும் எதுக்காக அதை விட கம்மி ப்ரைஸ்க்கு விற்க போகிறான்? மார்க்கெட்டோட ப்ரைஸே ஓகே, மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிச்சு 7 ரூபா அப்படிங்கும்போது திருப்பி இவன் 7 ரூபாய்க்கு விற்றா தானே லாபம். 4 ரூபாய்க்கு இவன் தயாரித்து 7 ரூபாய்க்கு விற்றா 3 ரூபா லாபம். அப்போங்கும்போது விலை வந்து குறையாது. ஸோ விலை வந்து குறைக்கிறது, அதாவது விலையை வந்து டேக்ஸ் போட்டு தடுக்கிறது மூலமாக உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ பேனாவுடைய விலையே வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இனிமேல் தயாரிக்கணும் 7 ரூபாய்க்கு தானே விற்பான், மார்க்கெட் ரேட்டை தானே. மிஞ்சி போனால் ஒரு 50 பைசா கம்மியாக விற்பான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ விலை ஜாஸ்தியானதுனால லாபத்தை எடுக்கணும் தான் அவன் நினைப்பான். அவன் எதுக்காக திருப்பி கொண்டு வர நினைக்கிறான்? இது லாங் டேர்மில் வந்து நல்லது நடக்கும், உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னால் அப்படி ஆகாது. இது திருப்பியும் வந்து உள்நாட்டு உற்பத்தியில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் விலைங்கிறது சேமாக வரும்போது மார்க்கெட்டில் விற்கிற ரேட்டை விட ஒரு 10 ரூபாய் ஒரு 10 பைசா 10% கம்மியாக கொடுப்பானே தவிர எதுக்காக அவன் வந்து திருப்பி பழைய ரேட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற கொஷின் வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இந்த கொஷின் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி இவர் சொல்கிற தியரி ஒர்க் அவுட் ஆகாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1+1 2 அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் 1+1 = 1.5 கூட மாறலாம். ஏன் 2ஆக மாறணும்னு நினைக்கிறீங்க? அப்போ 1.5ங்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் கால்குலேட் திருப்பி பழைய நிலைமை தான், அதே நிலைமை தான் வரும், புதுசாக ஒன்றும் உருவாகாது அப்படிங்கிறதா வந்து தியரி, ஓகேங்களா? எப்பவுமே வந்து எக்கனாமிக்கலில் நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்கணும். நம்ம வந்து அப்படியே செட்டாக யோசிக்கக்கூடாது, ஒரே மாதிரி 1+1 = 2ன்னு. அரசியலில் இதே மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து இப்போ நடக்கக்கூடிய சுச்சுவேஷன். இப்போது ஃபைனலாக வந்து குளோபல் லெவலில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டர், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னு வச்சுக்குவோம். ட்ரேடர் ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக எப்பவுமே விட்டு கொடுக்காத வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அமாம் சோப்பு வாங்குறத நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட் வாங்குறத நம்ம ஒன்றும் விட போகிறதில்ல. எக்கனாமிக் சர்டனிட்டி வந்துச்சு, அதாவது ரெஷன் வந்துச்சுன்னா இப்போது எதெல்லாம் விடுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு லக்ஸரி குட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் எக்கனாமிக்கலும் இருக்குது, லக்ஸரியும் இருக்குது. இப்போ லக்ஸரி விலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காரு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து தள்ளி போடுவாங்க மக்கள் வந்து. ஓகே, இல்லை எனக்கு இப்போ இந்த டைமில் வந்து எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, எக்கனாமிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது, ரெஷன் இருக்குது, சம்பளம் வந்து கம்மி பண்ணிடுவாங்களோ இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ இல்லை எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகி போச்சு பேங்க் லோனில், அதனால் வந்து கார் இப்போதைக்கு வாங்க வேண்டாம்னு விட்டுருவாங்க. ஆனால் பல்லு விளக்குறதோ பேஸ்ட்டோ இல்லை சோப்போ அத்தியாவசிய தேவை பொருட்கள்லாம் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மார்க்கெட்டு எப்பவுமே வந்து ஒரே மாதிரி நான் சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து நாடு முன்னேறதை பொறுத்தோ பணம் ஜாஸ்தியாக கையில் கிடைக்கிறத பொறுத்தோ இது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது எப்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயங்கிற இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸு பிஸ்னஸை நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவாக நீங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நான் சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வேல்யூஷனில் பெஸ்ட்டு ப்ரைஸில் இப்போ நல்ல வேல்யூஷனில் கிடைக்கும். அதனால் பேஸ்ட் ஆன் வேல்யூஷனை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்மளோட investorstamil.comல இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அப்படிங்கிற கோர்ஸ் 2 கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சி அது அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு கண்டுபிடிச்சி நல்ல கம்பெனியாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அது ஒரு பக்கம். இது வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, கீழே வரும்போது எல்லாத்தையும் விற்பாங்க, அதனால் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ட்ரேடருக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு டைரக்ஷன் கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி எந்த சைடு போனாலும் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. அப்போது அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரேடிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ கீழே போகுதுன்னா போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்னு ஒரு கான்செப்ட் ஒரு கோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் investorstamil.comல. அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இப்போ லாஸில் இருந்தால் கூட எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட் எடுக்கலாம், எப்படி வந்து அந்த ப்ராஃபிட்டை ரெக்கவரி பண்ணி நம்ம வந்து திருப்பியும் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கலாம், இல்லைன்னா ப்ராஃபிட்டை நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ்
ஆனாலும் ப்ராஃபிட் எப்படி எஜிங் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியான ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் போனீங்கன்னா எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் கூட அந்த கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த கோர்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு டெய்லியும் இன்ட்ராடேயில் எப்படி வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்க. ஸோ இது நாலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது 360 டிகிரி உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மையான நாலேஜே தவிர ஒரே ஒரு காப்பி பேஸ்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நாலேஜ் வராது. ஸோ புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால்தான் உங்களால் வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். புரியாமல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆயிடுவான் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்கள எப்போ அதை யூஸ் பண்ண எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறது. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு விஷயமாக நான் டீச் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட் ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எல்லாமே டீச் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் குயிக்காக போடுறதெல்லாம் டெலிகிராம் சேனல்லே போட்டுருவேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்மளுடைய கோர்ஸுக்கான லிங்க்கு எல்லாமே இருக்குது. அந்த வெப்சைட் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூஸு எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.